ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ என்ன பண்ணலாம்? பயிற்சி 2.1 ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? என்ன கேட்குறாங்க? நமக்கு இணைகரத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் காண்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த முதல் படத்தை பாருங்க. நமக்கு இந்த ஹைட் குத்துறாங்க இல்லையா, இந்த வீடுபட்ட கோடு குத்துறாங்க இல்லைங்களா, டாட் டாட் லைன் குத்துறாங்க இல்லையா, எந்த பர்பண்டிகுலர் இங்கதான பர்பண்டிகுலர் இருக்கு. அப்ப எதுக்கு அதாவது செங்குத்தா இருக்கோ இதுதான் என்ன பண்ணணும், நீங்க அடிப்பக்கம் மாத்தணும். சரியா? அப்ப இந்த ரெண்டாவது படத்தை பாருங்களா, இப்ப எங்க நம்ம செங்குத்து இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. அப்ப எது நம்ம அடிப்பக்கம், இந்த ஆர்கியூ தான் நமக்கு வந்து அடிப்பக்கம் மாத்தணும். புரியுது உங்களுக்கு? ஏன்னா இந்த டாட் லைன் இங்க இப்படி போகுது இல்லையா, இந்த இடத்துல நமக்கு இந்த செங்குத்தா இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணோம், இதுதான் நம்ம அடிப்பக்கம் மாத்தணும். இந்த டாட்டா லைன் குத்து அதுக்கு அளவு தராங்க, அதுதான் நம்ம என்ன பண்ணோம், உயரம் மாத்தணும். ஃபர்ஸ்ட் நான் போறேன். கொடுக்கப்பட்டவை கொடுக்கப்பட்ட அளவுகள் கொடுக்கப்பட்ட நான் எழுதுறேன். என்ன ஊத்துறாங்க பாருங்க, நமக்கு அடிப்பக்கம் ஊத்துறாங்களா, அடிப்பக்கம் சிம்பிள் பி, பேஸ்னா பேஸ் பி. அடிப்பக்கம் எவ்வளவு போகுது, 11 சென்டிமீட்டர். வேற என்ன ஊத்துறாங்க, உயரம்னாது அந்த டாட்டா லைன் ஊத்துறாங்க, அதுக்கு அளவுனா அப்போ h வந்து 3 சென்டிமீட்டர். இப்ப நம்ம கேட்கிற முதல்ல இணைகரங்களின் பரப்பளவு. இப்ப இணைகரத்தின் பரப்பு தெரியும் உங்களுக்கு, பி இன்ட்டு ஹெச், இது பி இன்ட்டு, அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், பி இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள் பொருள், சதுர அலகு. பரப்புனாவே எப்பவுமே சதுர அலகு வரும். இதே கன அளவு விட கன அலகு வரும். சாதாரண உயரம், நமக்கு அகலம், அது மாதிரி வரும்போது என்ன வரும், அலகுகள். சரியா? இப்ப பி இன்ட்டு ஹெச்சா, இப்ப பி வேல்யூ ஆனது 11 இன்ட்டு ஹெச் வேல்யூ 3. அப்போ 33 சதுர சென்டிமீட்டர். சதுர சென்டிமீட்டர். இங்க சதுர அலகுகளும் என்ன ஆகும் தெரியாது, கணக்கு பொறுத்து மாறும். இங்க சென்டிமீட்டர் வரும், சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா இப்படியும் போடலாம், அல்லது இப்படி போடலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் மேல போடலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்படியும் போடலாம். சதுர அலகுல ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப அடுத்தது சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். இணைகரத்தின் சுற்றளவு. சுற்றளவு என்னன்னா, இந்த 4 பக்கம் இருக்கு இல்லையா, ஏபி பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஎன், 4 பக்கங்களின் கூடுதல் தான். இப்ப 4 பக்கங்களின் கூடுதல், 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் சொல்லலாம். 4 பக்கங்களின் கூடுதலை போடுங்க. சரியா? ஏன்னா பக்கங்கள் சமம் நீளங்கள் அர்த்தம் தோம். இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு என்னென்ன கொண்டு பாருங்க, முதல்ல ஏபி பக்கம் 11 சென்டிமீட்டர் வருமா, 11 சென்டிமீட்டர். இணைகரம்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடு ஈக்குவல், அதாவது எதிர் பக்கம் எப்படி நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இது 11னா கண்டிப்பா சிடி 11. சரிங்களா? அவன் ஏடி இந்த 4 ஊத்துறாங்களா, அப்ப பிசி நமக்கு 4. அப்ப 11 கூட்டல் 4 கூட்டலாம் பிசி வேல்யூ நம்ம 4 வந்துடும். பிளஸ் பிசி காத்து சிடி நமக்கு 11 கூட்டல் டிஏ இல்ல ஏடி, அதுவும் நமக்கு 4. அப்புறம் நமக்கு 22 கூட்டல் 8 என்னது 30. அப்போ 30 சென்டிமீட்டர். சரியா? ஏன்னா சுற்றளவு சொல்லும் போது ஒரு அளவு தான் வரும், சென்டிமீட்டர். பரப்புன்னு வரும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும், ஸ்கொயர் வரணும். ஓகேங்களா? சதுர சென்டிமீட்டர் போடணும். அது வேற சுற்றளவு நீளம் அகலம் அப்படின்னு சொல்லும்போது சென்டிமீட்டர் மட்டும் தான் போடணும். ஃபர்ஸ்ட் முடிஞ்சா செகண்ட் போலாமா? அது வரை செகண்ட் கணக்கு பாருங்க. செகண்ட் கணக்குல நமக்கு வந்து எது இங்க அடிப்பக்கம், இந்த ஆர்கியூ தான் அடிப்பக்கம். ஏன்னா நான் என்ன முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, இந்த விடுபட்ட கோடு இருக்குல்ல டாட்டா லைன், அது இந்த இடத்துல பர்பண்டிகுலர் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்கியூ தான் பர்பண்டிகுலர் இருக்கு. இப்போ ஆர்கியூ தான் அது பேஸ் ஆகணும். இந்த பி வந்து ஸ்டார்ட் வந்து விடுபட்ட கோடு, அது அளவு 10 சென்டிமீட்டரா, அதுதான் நீங்க உயரமா கொண்டு அளவு ஏற்றணும், உயரம் ஏற்றணும். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டவை இது இல்லாம கொடுக்கப்பட்டவை. இன்னொரு முதல்ல அடிப்பக்கமா, அடிப்பக்கம் சிம்பிள் வந்து பி. பி அளவுக்கு வந்து இப்ப நமக்கு பி இங்க ஆர்கியூ தரன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா எஸ்பி குத்துறாங்க இல்லையா, இந்த அளவு சேமா தான் இருக்கும். இணைகரத்தின்
இணைகரம் இணைகரத்துக்கு எதிர் பக்கம் சமம். அப்போ இது 7 சென்டிமீட்டர். உயரம் ஹெச் அதனால ஊத்துறாங்க 10 சென்டிமீட்டர் இல்லையா? டாட்டா லைன் ஊத்துறாங்க, அது சென்டிமீட்டர் அளவு. இப்போ இணையத்துக்கு பார்ப்போம் இல்லாமா? அது இந்த அளவில் பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா தெரியாம எதுவுமே இந்த சமூகம் எந்த சமூகம் போட முடியாது. அதனால உனக்கு ஃபார்முலா முதல்ல நல்லா படிச்சுங்க. ஏன்னா ஏகப்பட்ட அளவு இருக்கு இல்லையா, வடிவம் இருக்கு இல்லையா, ஒன்று பரப்பு கன அளவு எல்லாமே இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுங்க. இங்கேயும் நம்ம இணையத்தை பற்றி படிக்கிறீங்க. இணைய பரப்பு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் பி இன்ட்டு ஹெச் வச்சுங்க. இப்போ பி 7 ஹெச் 10 அப்போ 70 என்னது சதுர சென்டிமீட்டர். அதுவே இப்போ நமக்கு சுற்றுலா போயிடலாமா? இணைகரத்தின் சுற்றளவு 4 பக்கங்களின் கூடுதல் தானே, 4 பக்க அளவுகளின் கூடுதல் போடலாமா? பக்க அளவுகளின் கூடுதல். அப்புறம் நமக்கு 4 பக்கம் என்ன பாலமா? இந்த 13 இருக்கா? பேஸ் 7 தானே. இப்போ 13 கூட்டல் 7 திருப்பி வரும். 13 கூட்டல் திருப்பி 7 வரும். அப்போ 13 13 26 7 14 24 கூட்டல் 14 வரும் 40. இப்போ 40 வரும் சென்டிமீட்டர் வரும் சுற்றுலா சிறந்தது. முதல்ல புரிஞ்சவங்களுக்கு இது 2 ஃபார்முலா வச்சுங்க. இணையத்தின் பரப்புன்றப்போ அடிப்பக்கம் என்று உயரம் போட்டுங்க. இணையத்தின் சுற்றுலா இந்த 4 பக்க அளவுலையும் கூடுதல் போட்டுங்க. இப்போ நம்ம பயிற்சி 2.1ல 2வது வகுப்பு பார்க்கலாம். 2வது அதுலேயும் நமக்கு அந்த கொஸ்டின் போகலாமா? இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட இதெல்லாமா என்ன ஊத்துறாங்க? அடிப்பக்கம் ஊத்துறாங்க. அடிப்பக்கம் இல்லை. இப்போ அடிப்பக்கம்னா என்ன நமக்கு பி நெத்துமா பேஸ் எவ்வளவு 18 சென்டிமீட்டர். வேற ஊத்துறாங்க பாருங்க, உயரம் ஊத்துறாங்க. உயரம் ஹெச் 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தாலும் போனதில் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அதை படம் கொடுத்துட்டு அங்க என்ன பண்ண படத்துல இருந்து நம்ம அடிப்பக்கம் உயரம் அடித்ததும் இங்க நேரடியாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் உயரம் ஊத்துறாங்க. உன என்ன கேட்க நமக்கு வந்து என்ன கேட்கறாங்க, எது காலியா இருக்கு இங்க பரப்பளவு கண்டுபிடிக்கும். அப்ப இணைகரத்தின் பரப்பளவு இணைய பரப்பு ஃபார்முலா நமக்கு பி இன்ட்டு ஹெச் சதுர அளவுகளா. பி வரையும் வந்து 18, ஹெச் வந்து 5 மல்டிபிளமா 18 பெருக்கல் 5 8 40 4 1 5 5 9. இப்போ 90 சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். இப்போ அதே போல நமக்கு என்ன அனுப்பலாமா? அதே போல கொடுக்கப்பட்டது அடிப்பட்டமான உத்தரவு பாருங்க. பி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். உயரம் தான் கண்டுபிடிக்கணும். பரப்புல ஊத்துறாங்க அவங்க. பரப்பு இல்லையா? பரப்பு நமக்கு ஏ கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏ கூட ஊத்துறாங்க வந்து 56 சதுர சென்டிமீட்டர் இல்லைங்களா? பரப்புன்ற கண்டிப்பா நமக்கு சதுரம் இல்லையா? நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் கூட போடலாம். சரியா? நம்ம இது என்ன பண்ணலாம், பரப்பு ஏன் கூட எடுத்துக்க. நீங்க எது நமக்கு உயரம் தான் தெரியல. உயரம் எச்சு கூட நமக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க போயிடலாம்.
இணைகரத்தின் பரப்பு எவ்வளவு 56 கொடுத்துருக்காங்களா? எழுதிங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த இணைகரத்தின் பரப்பு இருக்குல்ல, அந்த ஃபார்முலா நான் இங்க இந்த லெஃப்ட் பக்கம் போட போறேன். அதாவது பி இன்டு ஹெச். புரியுதா? பார்த்துங்க. இது இணைகரத்தின் பரப்பு இது கூட 56 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை அப்படியே வச்சேன். இந்த இணைகரத்தினோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றேன் நான் உங்களுக்கு நான் இந்த இடத்துல எழுதுறேன். இதோட ஃபார்முலா இங்க எழுதுறேன், இந்த 56 இங்க எழுதுறேன். அப்ப ரெண்டு பக்கம் ஈக்குவல் தானே உங்களுக்கு. சரியா? இப்ப நமக்கு வந்து இப்போ பி வேல்யூ மற்ற எந்த வேல்யூ தெரியுமோ அதை அப்ளை பண்ணுங்க. இப்போ பி வேல்யூ தெரியும், சப்ஸ் பண்ணாச்சு. ஹைட் தெரியாது, விட்டாச்சு. 56 அப்படியே இருக்கு. நமக்கு இந்த உயரம் h தான் தேவை. தெரியும் உங்களுக்கு, இந்த 8 × h தானே இருக்கு. அப்போ இந்த பக்கம் பெருக்கல்ல இருந்தா அடுத்த பக்கம் நமக்கு வலது பக்கம் பண்ணும்போது என்ன ஆகும்? வகுத்தல்ல போகும் இல்லையா? இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துருப்பீங்க நீங்க. அப்போ அடிச்சலாம் அது எத்தனை வரும்? 7 × 56 இல்லையா? அப்ப உயரம்னா உயரம் h வந்துடும் 7 சென்டிமீட்டர். ஆகும். அடுத்து மூணாவது போலாமா? மூணாவது உயரம் வகுத்துறாங்க, பரப்பு வகுத்துறாங்க. மூணாவது கொடுக்கப்பட்டது என்ன தராங்க? உயரம் தராங்க. உயரம் h என்ன பண்ணுவாங்க? 17 என்ன வராங்க? மில்லிமீட்டர் ஊத்துறாங்கல்ல, மில்லிமீட்டர். என்ன ஊத்துறாங்க? பரப்பு ஊத்துறாங்களா? பரப்பு a 221 சதுர மில்லிமீட்டர் வரும் இல்லையா? பரப்புனா சதுரம் வந்துடும், இங்க மில்லிமீட்டர். இப்ப அதே போல போயிடலாமா நம்ம? இப்ப நம்மளாம் இப்ப இங்க என்ன வேணும்? அடிப்பக்கம் b தான் வேணும். அடிப்பக்கம் b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இணைகரத்தின் பரப்பு போயிடலாமா? a நேரம் b × h சதுர அலகுகள். சரியா? இப்ப நமக்கு வந்து பி வேல்யூ வந்து தெரியாதா? ஏ வேல்யூ தெரியும்ல. எப்படி போட்டுருக்கேன்? என்ன குத்துறாங்க அது இதெல்லாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து இணைகரத்தின் பரப்பு என்ன அளவு குத்துறாங்க அது எதுங்க? 221 இல்லையா? இப்ப இந்த இடத்துல பி × h ஃபார்முலா இங்க எழுதிட்டேன் இல்லையா? பிஎன்றது தெரியாது, அப்ப பி அப்படி ஏற்றோம். h 17 தெரியும், 221. இப்போ பி இன்ட்டு 17 அந்த பக்கம் பெருக்கில் இந்த பக்கம் தான் ஒருத்தருக்கும் பார்க்கலாமா? ஒவ்வொரு 17 மீதி நேரம் 4 5 வருமா? 22னா 51 நமக்கு 4 டைம் வரும் இல்லையா? இப்போ 3 டைம் வரும். சாரி, இப்போ 3 21 2 ஆகும், இப்போ 13. அப்போ பி வேல்யூ வந்துச்சு நமக்கு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா 13 மில்லிமீட்டர். சரியா? அடி பக்கம் பி போட்டு 13 மில்லிமீட்டர் ஆகும். சரிங்களா? எனக்கு சொல்ல முடியுதா? இப்போ என்ன நமக்கு வந்து இது இணையத்தின் பரப்புன்னு சொல்லும்போது என்ன பண்ணுங்க? வேல்யூ இந்த பக்கம் போட்டு ஃபார்முலா இந்த பக்கம் போடணும். அவ்வளோதான். அதே போல இங்க இணையத்தின் பரப்பு கொடுத்தாச்சு 221. அப்ப பி h வேல்யூ தெரியும், சப்ஸ் பண்ற மாதிரி அது எந்த வேல்யூ தெரியுமோ அதை அந்த பதிலீடு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இன்னொரு வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். தான் நம்ம பயிற்சி 2.1 மூணாசம் போலாம். அந்த மூணாம் கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது கணக்கு போலே தான் இருக்காதுதான். சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்றை வென்றார். அக்கேடயத்தின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க. இல்ல போனதும் இந்த அந்த அட்டவணையில் குத்துனால இப்ப என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையை குத்துறாங்க, பரப்பளவு குத்துறாங்க, அடிப்பங்கு குத்துறாங்க, உயரம் கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியிலே அப்ப கொடுக்கப்பட்ட முதல் இதெல்லாமா நீங்க 2வது கணக்கை பார்த்தீங்கன்னா இதை நீங்களே போடலாம். கொடுக்கப்பட்ட என்ன பரப்பு, அது இணைகரத்தின் பரப்பு தான். எவ்வளவு நமக்கு ஏ கொடுத்தலாமா? ஏ = 735 சதுர சென்டிமீட்டர். அதே
அடிப்பக்கம் கொடுத்துறாங்க. அடிப்பக்கம் நம்ம பி எடுத்துக்குமா 21 சென்டிமீட்டர். எதுக்கு நமக்கு உயரம் h தான் கேக்குறாங்க கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம சொல்லலாம் இந்த இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவு அது தெரியுமா? இணைகரத்தின் பரப்பு என்ன தராங்க 735. இது ஃபார்முலானது பி இன்ட்டு ஹெச் இல்லையா ஈக்குவல் டு 735. ரெண்டு வேலை எதுவும் தெரியும், பி வேல்யூ தெரியுமா? இப்போ பியோட மதிப்பு போட்டாச்சு, ஹெச் தெரியாது கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 700. இப்போ நமக்கு தெரியும் 21 பெருக்கல் ஹெச் இருக்கு இல்லையா? அப்போ ஹெச் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் இருந்த போக வச்சுங்க. இந்த 735 அடியே போட்டு இந்த 21 இருக்க பெருக்கல்னால நம்ம நாங்க வகுத்தல வந்துடும். வகுத்த போலாமா? 21 எத்தனை நம்ம போவோம்? 3 தடவை போமா? 3 63. அப்போ கழிச்சா 10, இந்த 5 இறக்கலாம் 105. 105 நமக்கு 5 தடவை போமா? அப்ப h = 35 சென்டிமீட்டர். ஏன் சென்டிமீட்டர் சொல்றோம் நமக்கு? ஏன்னா மற்ற அளவு பாருங்க, உயரம் சென்டிமீட்டர், பரப்பு சதுர சென்டிமீட்டர், அப்ப இது சென்டிமீட்டர். அப்ப இந்த கேடயத்தின் உயரம் புரியும். இந்த கேடயத்தின் உயரம் இல்ல தேவையான உயரம் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். புரிஞ்சதுல ஒண்ணுமே இல்லைல்ல. இது பரப்பு அடிப்பம் கொடுத்துறாங்க, உயரம் கண்டுபிடிக்கணும். இணையத்து ஃபார்மா பி இன்ட்டு ஹெச் கூட அந்த வேல்யூ எடுத்து அந்த மதிப்பு போடுங்க, பரப்புல வேல்யூவை போட்டு நம்ம நமக்கு பியோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஹெச் வேல்யூ அனுப்பிச்சிருங்க. இப்போ நம்ம பயிற்சி 2.1 4வது பார்க்கலாமா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 தடவை போடலாம் அது. இப்ப என்ன ஊத்துறாங்க, ஒரு இணைய வடிவெல்லாம் துணி குத்தாச்சு, நமக்கு பழமா போட்டுடலாமா? இது என்ன பண்ணலாம், இப்ப இது பாருங்க, இந்த துணியின் உயரம் என்ன ஊத்துறாங்க 12 சென்டிமீட்டர். அப்ப இந்த உயரம் இருக்குல்ல, இங்க இருந்து இது வரைக்கும் மொத்தம் நமக்கு 12 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்ப நமக்கு அகலம் உயரம் பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர்ல, உயரமும் நீளம்னா நமக்கு இங்க நமக்கு அகலம் எடுத்துக்கலாம். எவ்வளவு? 18 சென்டிமீட்டர். இப்ப என்ன பண்ணலாம், மேலும் அதை 4 சமமான இணையரங்களாக பிரிக்கிறாங்க. 4 சமமானது பிரிச்சிடலாமா? இப்ப 4ஆ பிரிக்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம். இப்ப மொத்தம் இது 18 இருக்குல்ல, அப்ப இங்க எத்தனை பிரிக்கலாம் பாரு? 2ஆ பிரிக்கிறோம். சரியா? அப்ப புது இணையரத்தின் இல்லையா, இந்த நீளம் தான் அகலம் எடுத்துப்போம் இல்லையா? இந்த அகலம் பண்ணது இந்த 18 நமக்கு 2ஆவது வகுத்தா கிடைச்சிடும். சரிங்களா? இந்த இது நமக்கு 18/2 வந்துடும். அது போல இந்த உயரம் என்னது நமக்கு, இந்த உயரம் மொத்தம் இங்க இருந்து இது வரைக்கும் 18 இல்லையா? 12. அப்ப இதுல பாதி என்ன நமக்கு இங்க இருந்து வரைக்கும் 6. ஏன்னா 12/2. புரிஞ்சுங்க. முதல்ல நான் கொடுக்கப்பட்ட எழுதுறேன். இணைகரத்தின் உயரம் 12 சென்டிமீட்டர். சரியா? அதான் நம்ம இங்க அகலம் நீளம் சொல்றது அன்னைக்கு அகலமா எடுத்துங்க. அகலம் பி = 18 சென்டிமீட்டர். இப்ப என்ன பண்றோம், நமக்கு பிரிச்சுட்டாங்கல்ல, பிரிச்ச பிறகு புதுசா இணையறதுல அதை பத்தி எதுக்குன்னா, புதிய இணைகரத்தின் உயரம் என்ன பண்றோம், அந்த 12 சென்டிமீட்டர் நம்ம நமக்கு 2ஆல வகுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு 6 சென்டிமீட்டர். இதுதான் அந்த சின்ன பிரிக்கும் போது சின்னதா ஒண்ணு கிடைக்குதுல்ல, அது அந்த இணையத்தின் உயரம். அதே போல புதிய இணைகரத்தின் அகலம் பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு 18
2 அடிச்சா 9 இதாங்க அந்த ஒரு சின்னதா இணைகள் மொத்தம் 4 கடிதத்துல அந்த ஒரு இணைகளத்தோட உயரம் அகலம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஒரு புதிய இணைகரத்தை போட்டலாமா? ஒரு புதிய இணைகரத்தின் பரப்பு ஃபார்முலா தெரியும். b into h சதுர அலகுகள். அப்போ சதுர அலகு போடாச்சா? இப்போ b நமக்கு 9 இன்ட்டு h இந்த 6. இப்போ எவ்வளவு? 54 சதுர அலகுகள். சதுர சென்டிமீட்டர் போடுவாங்களே, சதுர சென்டிமீட்டர். அவ்வளவுதான். இதான் கேட்டாங்க புதிய இணைகரத்தின் பரப்பு என்னது. சரியா? புதிய 54 சென்டிமீட்டர். 2 தான் போலாம். நீங்க என்ன பண்ணலாம், இப்ப இப்படி பார்க்க முடியலாம். மொத்தமா அந்த இருக்குல்ல, அந்த 18 12 இருக்கு இல்லையா, மொத்தமா அந்த இணைகரத்தின் பரப்பு கண்டுபிடிச்சு இப்போ 4 தான் பிரிக்கிறாங்க. இப்ப 4 வகுத்தா நமக்கு விடை கருத்தாச்சு. நம்ம அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இங்க ஒவ்வொரு அந்த புதிய இணைகரம் இதுல ஒரு இணைகரம் அதோடைய அளவு வச்சு நான் கணிச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு மொத்தமா இணைகரம் மொத்த அளவு கண்டுபிடிச்சு 12 பெருக்கல் 18 பெருக்கிட்டு அது அப்புறம் பண்ணலாம். ஒரு அந்த சிறிய இணைகரத்தின் பரப்பு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். 4வது வகுத்தா அவங்களுக்கு விடை கிடைச்சு. இப்ப நம்ம பயிற்சி 2.1ல 5வது கணக்கு பார்க்கலாமா? ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சம்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் எவ்வளவு செலவாகும் கேட்டுருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த இணைகர வடிவிலான மைதானத்தின் பரப்பு முதல்ல கண்டுபிடிச்சணும். அப்புறம் தானே அது ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு 15 ரூபாயா? அப்ப மொத்த பரப்புக்கு என்ன பண்ணோம், இந்த 15 30 அந்த செலவு எவ்வளவு செலவுன்னு கண்டுபிடிச்சதான். அந்த பரப்பு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன, நம்மளுக்கு உயரமும் அடிப்பக்கம் தேவையா? இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட இல்லாமா, கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருங்க. முதல்ல உயரம் இது h = 14 மீட்டர். இப்ப அகலம் பாத்தீங்கன்னா அந்த அடிப்பக்கம்னா அடிப்பக்கம் அகலம். இந்த அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டாங்க, b உயரத்தோட 8 சென்டிமீட்டர் கூட சொல்றாங்க. அப்ப h பிளஸ் 8, h நம்ம தெரியும் நமக்கு 14 கூட்டல் 8 22 மீட்டர். இப்ப என்ன பண்ணலாம், இந்த இணைகர மைதானத்தினா இணைகர வடிவிலான மைதானத்தின் பரப்பு இல்ல, நீங்க மைதானத்தின் பரப்போட போடுங்க. மைதானத்தின் பரப்பு நமக்கு b into h. இப்போ b நமக்கு 14, b into 22 அடிப்பக்கம் 22 into h 14. இப்போ 22 14 4 8 4 8 22 8 10 3 அப்பனா 308 மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சுங்களா? மீட்டர் ஸ்கொயர் போகலாம், இல்லை நம்ம சதுர மீட்டர் போகலாம். சரி, 2 விதமா போடலாம், தப்பு கிடையாது. சதுர மீட்டர். இது நமக்கு கணக்கு பாருங்க. மைதானத்தை சம்படுத்த ஒரு சதுர மீட்டர் மைதானத்தை சமன்படுத்த ஆகும் செலவு எவ்வளவு தராங்க? ரூபாய் 15. எனவே எத்தனைங்க மொத்தம் 308 சதுர மீட்டர்.
மைதானத்தை சமன்படுத்த ஆகும் செலவு 308 இந்த பெருக்க 15. சரியா? பெருக்கமா இங்க போயிட்டு 308 பெருக்க 15. 8 40 5 15 ஒன்னாவது போனா அப்படியே வரும் இல்லையா? 308 0 12 1 6 4 என்ன கிடையாது நமக்கு இந்த ரூபாய் போடலாமா? ரூபாய் வந்து 4620 அவ்வளோதான். அப்புறமா நம்ம முதல்ல வந்து இணைகிற அந்த அந்த மைதானத்தை மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். அந்த பரப்பு என்ன பண்ணணும்? 15 பெருக்கணும். அவ்வளவுதான். இங்க என்ன கொஞ்சம் பார்த்துங்க சார், இந்த உயரம் வந்து 14 ஊத்துறாங்க. ஆனா அடிப்பக்கம் தானே நம்ம பண்ணல, நேரடியா தரல. அந்த உயரம் கூடுதலா 8 இருக்காங்க. அப்ப நம்ம கூட்டணும். அப்ப 22 கிடைக்கும். இதெல்லாம் நான் வச்சுங்க. கொஞ்சம் அது மாதிரி இந்த போன கணக்குல பார்த்துச்சு நமக்கு அந்த அந்த அகலம் எழுதிட்டு நீங்க அந்த அடிப்பக்கமே போட்டுருங்க. சரிங்களா? அகலத்தை பத்தி என்ன பண்ணுங்க, அடிப்பக்கம் போட்டுருங்க. சரிங்களா? அடிப்பக்கம் இங்கிருந்து அடிப்பக்கம் ஓகேங்களா? இப்படியே போட்டுருங்க. சரிங்களா?